துளசி, துளசி, இங்க வா. பாரு, அந்த மோனிகா தான் கால் பண்றா. என்னாச்சு? ஃபுல்லா ரிங் போகுது, போனும் கட் ஆயிடுச்சு. திரும்ப கால் பண்ணு. திரும்பவும் கால் பண்றா. சரி கொடு, நானே பேசுறேன். ஹலோ ஹலோ துளசி, நான் லக்ஷ்மி பேசுறேன். சொல்லுங்கம்மா. என்னாச்சு? லக்ஷ்மி பேசுறாங்க. பேசு. அவகிட்ட போனை கொடுக்க சொல்ல. துளசி கிட்ட போன் கொடுக்க முடியுமா? என்ன விஷயம்னு சொல்லுங்க. கொஞ்சம் ஆபீஸ் ரிலேட்டடா பேசணும். இத பாருமா, எதுவா இருந்தாலும் நாங்க காலையில உங்க வீட்டுக்கு வரோம், அப்ப பேசிக்கலாம். ஹலோ, என்னாச்சு? நேர்ல வந்து பேசுறதா சொல்லி போனை கட் பண்ணிட்டாங்க. பாத்தியா, மிடில் கிளாஸ் புத்திய காட்டிட்டாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, அம்மா இருக்கேன்னு பாத்துக்கலாம். அத உள்ள கூப்பிடுறதுக்குள்ள துரதிருஷ்டம் நம்ம முதுகுல ஏறி உட்கார்ந்துட்டு சவாரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலைமை எல்லாம் எவனுக்குமே வரக்கூடாது. டே ரகு, ஏண்டா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்னம்மா, ஸ்ரீகாந்த் துளசி பேர்ல உயில் எழுதி வச்சிருக்காரு. அத லட்டு மாதிரி யூஸ் பண்றதை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அண்ணன், அவங்க தியாவ குழந்தைன்னு கூட பார்க்காம அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அவளை அங்கிருந்து எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு வருதுன்னு வழி தெரியாம நானே தவிச்சிட்டு இருந்தேன். அதுக்கு அந்த கடவுள் ஒரு நல்ல வழியாதான் எனக்கு காமிச்சு கொடுத்திருக்காரு. பணத்தை வாங்கிக்கிட்டு தியாவை அங்கேயே விட்டுட்டு வர முடியுமான்னு? ஆமாண்டா, அவங்க சொத்து பணம் எல்லாத்தையும் விடவும் இதோ இந்த குழந்தை தியாதான் முக்கியம்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனாலதான் இப்படி ஒரு முடிவெடுத்து அவளை இங்க கூட்டிட்டு வந்தோம். ஒரு நொடியில லைஃபே மாறுற அதிர்ஷ்டம் யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் அமையாதுமா. அப்படி அமைஞ்சதுன்னா உயிரை பணைய வச்சாவது அதை கப்புன்னு புடிச்சுக்கணும். வர்ற அதிர்ஷ்டத்தை வேண்டான்னு யாரும் உதாசீனப்படுத்திட கூடாது. அப்படி பண்ணா அதுக்கப்புறம் தரித்திரம் நடு வீட்டுல நின்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். அண்ணா, இனிமே அதான் நடக்க போகுது பாருங்க. ரகு, கடைசி வரைக்கும் நல்லா இப்படியே யோசிங்க. அப்பதான் நம்ம வாழ்க்கை ஒரு இன்ச்சு கூட நகராம நிக்கும். சாகர வரைக்கும் ஒரே இடத்துல நிக்க வேண்டியதுதான். இந்த வாடகை வீட்டை நம்ம தாண்டவே முடியாது போல. டேய், என்னடா இப்படி எல்லாம் பேசுற? டேய் துளசி அம்மா, ஒரே ஒரு சைன் பண்ணிருந்தா எல்லார் வாழ்க்கையும் செட்டில் ஆயிருக்கும். அம்மாவும் துளசியும் சேர்ந்து மொத்தமா சொதப்பி விட்டாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? கூரையை பொத்துக்கிட்டு பணம் கொட்ட தயாரா இருக்கும்போது கூரை ஓட்டையா இருக்குன்னு சிமெண்ட் ஷீட்டை போட்டு அடைச்ச மாதிரில இருக்கு. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய கேட்டை தாண்டி வர்றதுக்குள்ள அனுப்பி வச்சுட்டாங்களே, என்ன ஒரு அநியாயம். அக்காவுக்கு தம்பி மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா இப்படி செஞ்சிருப்பாளா? அவ எல்லா பேப்பர்லயும் சைன் போட்டு கொடுத்தால, அப்ப என்ன பத்தி ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருப்பாளா? என்னடா அது, தம்பி ஸ்டார்ட் அப் பிசினஸ் பேசிட்டு இருக்கானே, அவனுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாலா? ஒன்னும் இல்ல. ஸ்ரீகாந்த் எழுதி வச்ச கம்பெனில ஒரே கம்பெனி என் பேர்ல எழுதி வச்சிருக்கான். சரிப்பா, அது கூட தேவையில்லை. கொஞ்சமாவது பணமாவது வாங்கி தந்துருதா இந்நேரம் அதை வச்சு ஸ்டார்ட் அப்போ பிசினஸோ ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருப்பேன். எதுவும் இல்ல, எல்லாம் போச்சு. தம்பி,
நீ எப்பெல்லாம் ஸ்டார்ட் அப் பத்தி ஆர்வமா பேசுறியோ அது வேகமா ஆஃப் ஆயிடுது. உன் பிசினஸ்ல காசை போடுறதும் அந்த சாமி உண்டில காசை போடுறதும் ஒண்ணு. ஆ, எது எப்போ புண்ணியமா மாறும்னு யாருக்கு தெரியும்? ப்ரோ நீ என்ன நம்பலன்னா வேற யார் நம்புவா? ஆ, தம்பி நான் உன்னை நம்புறேன்டா. ஆனா பண விஷயத்துல நான் யாரையுமே நம்ப மாட்டேன். 1 ரூபா செலவு செஞ்சாலும் 10 ரூபா சேர்த்து வைக்கிற ஆள்டா நானு. இப்போ தராசு தட்டுல ஒரு பக்கம் உன்னை உட்கார வச்சாலும் இன்னொரு பக்கம் 10 ரூபா நோட்டை வச்சு உனக்கு பணம் வேணுமா கூட பிறந்த தம்பி வேணுமான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? என்னதானே? கண்டிப்பா பணம் தான் வேணும்னு சொல்லுவேன். ப்ரோ தம்பியை விட உனக்கு பணம் முக்கியமா போச்சா? இப்ப வேணும்னா நான் உனக்கு கெட்ட மாதிரி தெரியலாம். இதுவே என்கிட்ட நிறைய பணம் இருந்தா உனக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே நான் தான் நல்லவ மாதிரி தெரியுவேன். தம்பி இங்க பணம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. அதை விட பெருசா அப்ப எதுவும் இல்லைன்னு தான் அர்த்தம். தம்பி இந்த கோயில் எல்லாம் கூட்டம் கூடுதே, எதுக்குன்னு நினைக்கிற? இந்த உலகம் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவா? அதானே. பணம்டா பணம், பணத்துக்காக தான் வேண்டுறாங்க. டேய் கடவுள்ல கூட வசதியான கடவுளுக்கு தான் இப்பெல்லாம் டிமாண்ட். அண்ணனாவது தம்பியாவது. கடைசி பஃப் இழுத்துக்க இரு.